ஒரு காலத்தில் வெகு தொலைவில் உள்ள ஒரு மாயாஜால காட்டில் த்ரீம் வீவர்ஸ் என்று அழைக்கப்படும் அபிமான உயிரினங்களின் கூட்டம் வாழ்ந்து வந்தது. இந்த சிறிய உயிரினங்கள் உலகெங்கிலும் உள்ள குழந்தைகளுக்கு கனவுகளை நெசவு செய்யும் சிறப்பு சக்தியை கொண்டிருந்தன. அவை ஒவ்வொரு இரவும் இனிமையான மற்றும் அமைதியான தூக்கத்தை உறுதி செய்கின்றன. ஒவ்வொரு மாலையும் சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி நட்சத்திரங்கள் வானத்தில் மின்னத் தொடங்கியதும் த்ரீம் வீவர்ஸ் காட்டின் மிக உயரமான மரங்களுக்கு மத்தியில் அமைந்திருக்கும் அவர்களின் வசதியான மர வீட்டில் கூடுவார்கள். அவர்களின் புத்திசாலித்தனமான பெரியவரான தாத்தா ட்ரீமர் தலைமையில் அவர்கள் கனவுகளை நெசவு செய்யும் தங்கள் இரவு சடங்குகளை தொடங்குவார்கள். ஒரு இரவு ஸ்பார்க்கிள் என்ற இளம் ட்ரீம் வீவர் ஒரு அற்புதமான யோசனையை பெற்றார். சமீப காலமாக தூங்குவதில் சிக்கல் உள்ள லில்லி என்ற சிறுமிக்கு ஒரு சிறப்பு கனவை உருவாக்குமாறு அவர் பரிந்துரைத்தார். லில்லி காடுகளின் அமைதியிலிருந்து வெகு தொலைவில் ஒரு பரபரப்பான நகரத்தில் வாழ்ந்தார். மேலும் நகரத்தின் சத்தம் அவளை ஓய்வெடுக்கவும் தூங்கவும் கடினமாக்கியது. ஸ்பார்க்கிளின் யோசனையால் உற்சாகமடைந்த ட்ரீம் வீவர்ஸ் லில்லிக்கு மிகவும் மயக்கும் கனவை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டார். இனிமையான மெல்லிசைகள், மென்மையான காற்றுகள் மற்றும் நட்பு விலங்குகள் மற்றும் மின்னும் நீரோடைகள் நிறைந்த தொலைதூர நிலங்களின் வண்ணமயமான காட்சிகள் ஆகியவற்றின் மந்திர நாடாவை அவர்கள் ஒன்றாக இணைத்தனர். அன்று இரவு லில்லி கண்களை மூடிக்கொண்டதால் த்ரீம் வீவர்ஸ் உருவாக்கிய கனவு உலகிற்கு அவள் கொண்டு செல்லப்பட்டாள். மின்மினி பூச்சிகளின் மென்மையான பிரகாசம் மற்றும் இலைகளின் மென்மையான சலசலப்பு ஆகியவற்றால் சூழப்பட்ட அவள் ஒரு சூடான போர்வையைப் போல அமைதியின் உணர்வை அவள் மீது கழுவினாள். இந்த கனவு உலகில் லில்லி தேவதைகளுடன் நடனமாடினார். ஒரு கம்பீரமான டிராகனின் பின்புறத்தில் வானத்தில் உயர்ந்தார். மேலும் பண்டைய மரங்களில் அமர்ந்திருக்கும் புத்திசாலித்தனமான பழைய ஆந்தைகளுக்கு ரகசியங்களை கிசுகிசுத்தார். கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் அவருடைய கவலைகளும் அக்கறைகளும் கரைந்து மகிழ்ச்சி மற்றும் ஆச்சரியத்தின் உணர்வுகளால் மாற்றப்பட்டன. மறுநாள் காலையில் லில்லி எழுந்தபோது அவள் வயதில் இருந்ததை விட அதிக ஓய்வையும் புத்துணர்ச்சியையும் உணர்ந்தாள். த்ரீம் வீவர்ஸ் எப்பொழுதும் தன்னை கண்காணிக்கவும் ஒவ்வொரு இரவிலும் அவள் நன்றாக தூங்குவதை உறுதி செய்யவும் தான் அனுபவித்த மாயாஜால கனவை நினைத்து பார்த்து சிரித்தாள். அன்று முதல் லில்லி ஒவ்வொரு இரவும் நிம்மதியாக உறங்கினாள். த்ரீம் வீவர்ஸ் தன் பக்கத்தில் இருப்பதை அறிந்து அவளுக்காக அழகான கனவுகளை நெசவு செய்தாள். எனவே அன்பான நண்பர்களே, நீங்கள் தூங்குவது கடினமாக இருக்கும் போதெல்லாம் த்ரீம் வீவர்ஸ் மற்றும் அவர்கள் உருவாக்கும் மாயாஜால கனவுகளை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் கற்பனையை உயர விடுங்கள். மேலும் மயக்கும் மற்றும் ஆச்சரியமான உலகத்திற்கு செல்லுங்கள். கனவுகளின் தேசத்தில் எதுவும் சாத்தியம். ஒவ்வொரு இரவும் ஒரு புதிய சாகசம் வெளிவர காத்திருக்கிறது. குட் நைட். இனிமையான கனவுகள். இறுக்கமாக தூங்குங்கள்.